ஆண்டுடைய நல்ல நாம மையம் கொடுத்தாக. இந்த மாதத்தில் உங்களை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் தந்த நல்ல சாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மே மாதம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னோட பேசின வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். என்னோட கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனம் ஆசாப் எழுதுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை அன்புள்ள தேவன்! ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று மறுபடிச்சகராகிய பிதாவாகிய தேவன் சொல்கிற வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால தான் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டுமானால், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில இந்த மே மாதம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கவலை எல்லாவற்றையும் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது 1 சாமுவேல் புஸ்தகத்தை 30ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம்னா 1வது வசனம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் திடீரென்று பார்க்கும்போது அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்பட்டான். 6வது வசனத்தில் அவன் நம்பியிருந்த மனிதர்கள் எல்லாவரும் அவனை கல்லெறியும்படியாக கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள். சங்கீதக்காரன் 118ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பட்டுதலாய் இருப்பது நலமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல அவன் கர்த்தரை நோக்கி தன் இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் கர்த்தர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாக போகவில்லை. அவன் தேவனை சார்ந்து கொண்டிருந்தான். 8வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். கர்த்தாவே, என் ஜனங்களை திருப்பிக் கொள்வனா, என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வனா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார். 19வது வசனம் 20வது வசனம் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட மனுஷனை நம்பி அநேக நாட்கள் ஒருவேளை தத்தளிப்போட உங்கள் வாழ்க்கையில இக்கட்டுகள் ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொண்டு வந்த கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் கூப்பிடும் போது நாம் ஆராதிக்கிற அன்பு இரட்சகராகிய இயேசுவானவர் உங்களை விடுதலை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இக்கட்டுகளிலும் கர்த்தர் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை உண்மையை கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். God bless you.